ஸோ முறையாக வந்து ஓகே ஸோ முறையாக வந்து தாய்லாண்ட்லேருந்து ஃபிஷ் வாங்கியிருக்கேன் செல்லிங் பர்பஸ்க்காக. ஸோ அதை வாங்கி விற்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து மீனை எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆக்சுவலாக எனக்கு தெரியாமல் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி எல்லாமே ஹெவி ப்ரைஸில் எடுத்திருக்கேன். ஷிப்பிங்க்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. தாய் சைட்லேருந்து ஒரு ஷிப்பிங் காஸ்ட்டு, இங்கே ஒரு ஷிப்பிங் காஸ்ட்டு, பேக்கிங்க்கு தனியாக தாய் சைட்லேருந்து ஒரு ஷிப்பிங் காஸ்ட்டு அப்படின்னு நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்ப்போம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க, ஸோ தாய்லாண்ட்லேருந்து ஃபிஷ்ஷை வந்து எப்படி எடுத்தீங்க அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. பட் அது வந்து என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா. ஏன்னா இது என்ன மட்டும் பாதிக்கிறது கிடையாது, எல்லாரையும் யாரெல்லாம் தாயிலேருந்து ஃபிஷ் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இது பாதிக்கும். ஸோ எல்லாரையும் நான் பகச்சிக்க விரும்பலை. அதனால் தாய்லாண்ட்லேருந்து ஃபிஷ்ஷை எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை. ஒருத்தர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, பல பேர் எல்லாரையும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டேன். நிறைய டவுட்ஸ், எக்கச்சக்கமான டவுட்ஸ். சின்னதாக எதனா ஒரு விஷயம் நடந்தாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணி யாருக்காச்சும் எதனா கேட்டு தான் வந்து நான் எடுத்தேன். ஏன்னா மொதல் டைமுன்றப்ப எப்படி வேணால் மிஸ்டேக் நடக்கலாம். நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்ஜெட்டு இந்த ஷிப்பிங்க்கெலாம் இவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது தெரியாமப்பா மீன் இவ்வளோ தான் நான் வாங்கி நல்ல ஒரு விலைக்கு வித்தரலாம் அப்படின்ற நோக்கத்தில் வாங்கினேன். ஷிப்பிங்க்கு வந்த காஸ்ட்டை பார்த்து தான் மிரண்டுட்டேன். ஓகே ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ தாயில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணேன் சரிங்களா. நம்ம ஆளுங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படி என்ன சும்மா ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வாங்காமனாலும் நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எப்படின்னா ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் வாங்குவாங்க, எப்படியாச்சும் ஒரு கிளிக் ஆகுன்றதுனால எல்லாருக்குமே வந்து நல்லா ரிப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்களோட ரெஸ்பான்ஸ் இந்தளவுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தாய் செல்லர்கிட்ட இது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்காக பார்த்தேன், அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஷிப்பிங் இது வந்து ஃப்ரைடே வந்து எனக்கு ஃபிஷ்ஷு போட்டாங்க சரிங்களா. ஃப்ரைடே போட்டு இப்போ இன்றைக்கி வந்து டியூஸ்டே வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 நாள் ஃபிஷ்ஷு வந்து உள்ளே எப்படி இருக்கும் ஏதுன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே நான் கொளத்தூரில் போய்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். பாக்ஸ் கொளத்தூர் வந்துடும், ஏர்போர்ட்லேருந்து கொளத்தூர் வந்துடும். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் மூலியமாக நான் எடுத்துகிட்டு வருவேன். அங்கேயே பிரித்து பார்த்து வெயிட்டு கரெக்டாக இருக்கா, 42 மீன் வாங்கியிருக்கேன், 42 மீன் இருக்கா, அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் உயிரோடு இருக்கா, கரெக்டான ஃபிஷ்ஷு தானா, இந்த பாக்ஸ் என்னோடய பாக்ஸ் தானா அப்படின்றதெல்லாம் அங்கேயே செக் பண்ணியிருக்கணும். நம்ம யார் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணுன்றதுனால எதுவுமே செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரித்து பார்த்தா தான் உள்ளே எப்படி இருக்குன்றது தெரியும். ஆக்சுவலாக இப்படி வந்து இது பாக்ஸில் வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், 42 ஃபிஷ்ஷை கவரில் போட்டு தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பட் வந்து பாக்ஸாக வந்துருச்சு. ஸோ அங்கே பிரித்து பார்க்குறதோட இங்கே உங்கள் முன்னாடி பிரித்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். உள்ள மீன் இறந்து போயிருந்துச்சுன்னா எத்தனை இறந்துருக்கு ஏது அப்படின்றது தெரியும். ஆக்சுவலாக அதில் ஒரு மீன் இறந்து போயிட்டால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டம், வாங்கின வேலைக்கு விற்கிறதே கஷ்டம். அந்தளவுக்கு இப்போ ஒரு பட்ஜெட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லாபம்னு பார்த்தா மொத்தமாக ஒரு 2000-3000 தான் எடுக்க முடியும் போல், அவ்வளோ ஒரு கம்மி லாபம். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு மீன் எவ்வளோக்கு எடுக்கிறேன் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அப்புறம் நான் செல் பண்ணுறப்ப எனக்கு ப்ராப்ளம் வரும். பட் நான் உண்மையிலே நிறைய கொடுத்து தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட் டைம் நான் எல்லாருமே இப்படி தப்பு பண்ணுவாங்களா என்னென்னலாம் தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செல்லர் கூட இந்த மாதிரி விலை அதிகமாக கொடுத்து எடுத்தாருன்னு போட்டிருந்தேன்ல. பட் இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கம்மியான விலை கம்மியாக கிடைக்கிற செல்லர்ஸும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக பண்ணுறேன். ஓகே ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கி வர நல்ல மழைனா ஃபுல்லாக இருட்டு. நேற்று நல்ல மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. வழியெல்லாம் இருட்டு, தண்ணி. இது ஆழமாக இல்லையானே தெரியாமல் எல்லாத்துலேயும் பயத்துலேயே வந்து போனேன். குளத்தூரில் போகவே முடியலை, ஃபுல்லாக குளத்தூரில் தண்ணி. குளத்தூரை சுற்றி கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் உள்ளே தான் இருக்கேன், ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கேன். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்துட்டு மேப்பில் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு போட்டேன். சுற்றிட்டு போனோம், ரூட் எனக்கு தெரியலை. எனக்கு இங்கேருந்து கொளத்தூர் 30 கிலோமீட்ரு. அந்த கொளத்தூர் ஏரியாலாம் எனக்கு எதுவுமே தெரியாதா. ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அப்படி எப்படின்னு மேப் போட்டு போய் தான் வந்து ஃபிஷ்ஷு வாங்கினேன். பட் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நான் தெரிஞ்ச முகன்றதுனால டிரான்ஸ்ஃபருமே மற்றவங்களுக்கு பண்ணுறதோட ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணாப்புல. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயந்தான்.
பாக்ஸே வந்து எடுத்துகிட்டு வர முடியல, வண்டியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வர முடியல. அடுத்த தடவை போகிறேன்னா எதாவது ஓலா ஆட்டோ இல்லை ஆட்டோஸை வந்து பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போகணும். சுத்தமாக வண்டியில் வச்சு எடுத்துகிட்டே வர முடியல. அடுத்த தடவை நான் பெரிய லெவலில் வச்சு வச்சுருக்கேன். ஹோல்சேலில் எடுக்கிறப்ப ப்ரைஸ் இன்னும் கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். இதுவும் ஹோல்சேல் தான். இப்போ வந்து 42 மீன் எடுத்துருக்கேன்னா அடுத்த தடவை 100 மீன் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அப்போ ப்ரைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது, நல்லாவே கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு. காலையில் வந்து இதை வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நானே தான் மொபைலை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு பாக்ஸையும் வந்து பிரிக்கணும். ஸோ அது எப்படி விஷுவல்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியலை. காலையில் 4:30 கிட்ட வந்து குளத்தூர் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 6:30 கிட்ட ஆகுது. சரிங்களா, எனக்கு குளத்தூர் ட்ராவல் பண்ணுறதே 1 hour கிட்ட. இப்போ தான் எடுத்து திறந்து வச்சுருக்கேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கீழே வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸை தூக்கிட்டு மேலே வந்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃப்ரைஸு மொய்னா அதெல்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக பாக்ஸை எடுத்துகிட்டே வர முடியலை. வெறும் பாக்ஸ் அங்கே வச்சுட்டு நான் மீனை தான் பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர. இருந்தாலும் இந்த ஒரு 200 ரூபா பாக்ஸ் மேலே ஒரு அல்ப ஆசை, அதனால் வந்து கஷ்டப்பட்டு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, பிரித்து பார்ப்போம். இந்த கவரை வந்து மேலே கிழிச்சிட்றேன், அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு கையில் அது பண்ண முடியாது. சாச்சு தூக்க முடியுது. பிரித்து பார்ப்போம். இதை திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வேண்டுதல்லாம் இருக்குது. இதில் வந்து இருக்கிற ஃபிஷ்ஷு என்னோட தான் இருக்கணும். அப்புறம் 42 ஃபிஷ்ஷு வந்து உள்ளே இருக்கணும். எதுவுமே சாகாமல் இருக்கணும். ஓகே, வேண்டுதல் முடிஞ்சிருச்சு. திறந்து பார்ப்போம். ஒரே நிமிடம் வெயிட்டிஸ். ஓகே, டேப்பு பிரிக்காமல் விட்டேன், அதையும் பிரிச்சிட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். இன்னும் இவ்வளோ கவரு. ஓகே, ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், என்னோடய செல்லரோட நேமும் என் நேமும் எழுதியிருக்கு. ஓகே, செல்லர் நேம் வந்து பே. சரிங்களா, அவரோட நிக் நேம் வந்து பே, சிம்பிள் சாரதி, அது என்னோடய நிக் நேம். ஸோ இதில் ஃபிஷ்ஷஸ் எப்படின்னா வந்து மிக்சர் குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. இது வந்து டாப் கிரேட். பாருங்கள், தாயிலேருந்து ஃபிஷ் வர்றப்போ இப்படி தான் இருக்கும், சுத்தமாக கலர்லெஸ். ஓகே, ஓரளவு கலர் தெரியுது. ரெட் கேலக்ஸி. ஸோ மிக்சடு குவாலிட்டியில் வந்திருக்கு. அப்படின்னா லோ குவாலிட்டியும் இதில் இருக்குது, ஹை குவாலிட்டியும் இருக்குது. வாங்கின விலையோடு வந்து லோ குவாலிட்டிலாம் என்னால் கம்மியாக தான் போட முடியும். ஃபீமேல்னால் சுத்தமாக கலரே இல்லை. ஸோ வாங்கின விலையோட லோ குவாலிட்டி வந்து நான் கம்மியாக போடணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹை குவாலிட்டிலாம் நல்ல ப்ரைஸில் வந்து வச்சு விற்கணும். இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ பார்ப்போம். 42 ஃபிஷ் இருக்கான்னு எண்ணணும். ஒரு நல்ல குவாலிட்டியை எடுத்து காமிக்கலான்னு பார்க்குறேன். இது என்னது? இது என்ன வாட்டர் கேன் இருக்குது? சரி, இது என்னன்னு தெரியலை. இது பார்ப்போம். ஓகே ஓகே, இதில் என்னோடய டிரான்ஸ்ஷிப்பர் நேமு, செல்லர் நேமு, என் நேம் இருக்குது. நல்ல குவாலிட்டி ஃபிஷ். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ப்ளூ பிளாக் போட்டிருக்காரு அவதார் லைனேஜில், அதுதான் தேடுறேன். ஃபீமேல். இந்த ஃபீமேல் ஒன்று தான் நல்ல கலரில் இருக்குது. ஃபீமேல் மேல்னு பிரித்து வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும் போல இருக்கு. ரெட் கேலக்ஸி. இதுவும் இன்னொரு ரெட் கேலக்ஸி. இந்த ஃபீமேல் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே இப்படி தான் இருக்கும். சரிங்களா, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு போனால் தான் வந்து கலர் வரும். நல்லா ஸ்பேஸ் கொடுத்து டேங்க்கை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து கலர் வந்துடும். அந்த ப்ளூயிஷாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கிளிட்டர் ஆகும். இது என்ன மேலா ஃபீமேலான்னு தெரியலை. மேல் தான், சைஸ் சின்னதாக இருக்குது. சைஸ் பெருசு சின்னதுமே வந்து மாறி வந்திருக்கு. ஓ, அவ்வளோ
அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஃபீமேலு. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியாது, என்னோடய செல்லர் நேம்லாம் வந்து நான் மறைச்சிருக்கணும் ஆக்சுவலாக. விடுங்க, செல்லர் நேமை மட்டுமாச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது இப்போ பிரித்து பார்த்துருக்கோம்ல, இதுக்கப்புறம் 3 to 4 days கழித்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்குன்னு நான் டேங்க்கில் ஒரு 2-3 பேரை வந்து போட்டு காட்டுறேன். 42 பேரையும் போட முடியாது, 2-3 பேர் வந்து கண்டிப்பாக குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். இந்த ஒயிட்லாம் கண்டிப்பாக நல்லா கிளிட்டர் ஆகும். இந்த எல்லோ கேலக்ஸியில் இருக்கிற அந்த மேலே இருக்க ஒயிட் பேட்சை சொல்கிறேன். ஸோ இதில் ப்ளூ பிளாக்கை தேடி எனக்கு கிடைக்கல. எப்படியும் பிளாக் ஃபுல்லாக ஃபேட் ஆகிருக்க போல இருக்குது. எந்த ஃபிஷ்ஷுன்னு தெரியலை. சும்மா கலர் கொஞ்சம் பாப்பப் ஆனதெல்லாம் கையில் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று நான் எடுத்து காட்டுறேன். நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி 200 300 தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க. நிறைய பேருன்னு இல்லை, ஒருத்தர் தான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாரு. 200 300 அந்த ரேஞ்சில் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு எக்ஸாட்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டார். எக்ஸாட்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி தினமும் பிரிஞ்சி சாம்பாருன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஸோ தினமும் பிரியாணியும் சாப்பிட முடியாதுல்ல, கண்டிப்பாக வந்து லோ ப்ரைஸ் தான் வந்து பண்ணுவேன். சரிங்களா? இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ டல்லாக இருக்குது. ஃபீமேலுக்கு தான் வந்து கலர் சீக்கிரம் பாப்பப் ஆகும். ஸோ அதனால் ஃபீமேலை தான் மேக்ஸிமம் எடுத்து காமிக்கிறேன். இது மேலு சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. 42 ஃபிஷ்ஷு எண்ணிட்டு பாக்ஸஸில் வந்து போடணும். பாக்ஸஸ்லாம் 2 நாள் முன்னாடியே வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆரோ வாட்டர் தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன வாட்டரு? இருங்க, இதை நான் பிரித்து பார்க்குறேன். இந்த வாட்டர் கேன் என்ன அப்படின்னு டிரான்ஸ்சிப்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். இது வந்து ஐஸ் கட்டியான் ஃப்ரீஸ் பண்ணி வந்து இதை உள்ளே போட்டிருப்பாங்களாம். என்னென்னா முதல்ல நான் வண்டியில் மீன் வாங்கி எடுத்துகிட்டு வரப்போ, பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வரப்போ கூட வந்து ஹீட்டில் இறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி ஹீட்டில் இறக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் வாட்டர் கேனை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. எல்லா பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குமா. அங்கேருந்து கிளம்புறப்ப ஐஸ் கட்டியாக வந்திருக்கு. இங்கே நமக்கு வந்தோடனே தண்ணி பாட்டில் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஃபிஷ்ஷஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டேங்க்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து சாம்பிள் குவாலிட்டி. இதை பார்த்துட்டு இந்த மீன் தான் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு 4-5 பேர் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னா என்ன கலரில் வேணும்? ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, பிளாக் கேலக்ஸி இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன கலர் வேணும், உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பேரை வந்து நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுவேன். ஓகே அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மட்டும்தான் அது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஃபிஷ்ஷு கேளுங்க. 4-5 பேர் விற்றுருச்சு. அன்பாக்ஸ் பண்ணி 1 வீக் ஆகுது. சரிங்களா? அன்பாக்ஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிஷ் எல்லாத்துக்கும் போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து எடுத்து வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது. ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றப்ப 1100லேருந்து 1500 இந்த ரேஞ்சில் வந்து நல்லா டாப் குவாலிட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 1000 ருபீஸில் கூட கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.